கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களின் 12வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பிப்ரவரி 28 ஒரு நியூஸ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் மீது இராணுவ தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி. ஏற்கனவே உலகத்தில் நடக்கின்ற பல போர்களோடு சேர்த்து இதுவும் ஒரு போர். இப்படி நாடுகளும் சேர்ந்து சண்டை போட்டுக் கொள்றதால யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? நம்ம வீட்டில் ஒரு உயிர் போச்சுன்னா பதறோம், அடிச்சுக்கிட்டு அழுறோம், அவ்வளோ வலியோடையும் வேதனையோடையும் பல வருஷமாக வாழறோம். ஆனால் இப்படி குண்டு போட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டு இத்தனை உயிர்களை கொலை பண்ணும்பொழுது நமக்கு அழுக வரலையா? அந்த குண்டுகளை வெடிக்க வைக்கிறவங்களுக்கும் துப்பாக்கி எடுத்து சுடுறவங்களுக்கும் அழுக வரலையா? குழந்தைங்க, பெண்கள், அப்பாவி ஜனங்க, வயசானவங்க, இவங்க தான் போரினால் நஷ்டப்படுகின்றவர்கள். போரினால் சேதப்படுவது அரசாங்க சொத்தோ பொது சொத்தோ இல்லை, மனிதர்களுடைய உயிர். ஒரு போரினுடைய அவுட்கம், முடிவா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. தொழில்நுட்ப முன்னேற்றம், போரின் படிப்பினைகள், பாதுகாப்பு முன்னேற்றம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி எல்லா சண்டைகளும் எல்லா போர்களும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கொடூரமான முடிவு அனாதைகளையும் கைம்பெண்களையும் உருவாக்குவது. ஒவ்வொருவர் சாகின்ற பொழுதும் அனாதைகளும் கைம்பெண்களும் உருவாகிறார். திருமுறை நமக்கு சொல்லித்தந்த படிப்பினைகளில் மிகவும் முக்கியமான படிப்புரை, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அடுத்திருக்கிறவரை நோக்கி பாய்கின்ற துப்பாக்கி தோட்டாக்கள் தன்னைத்தானே என்றாவது நோக்கி பாயுமா? அடுத்தவர் வீட்டின் மீதும் அடுத்தவர் நாட்டின் மீதும் போடப்படுகின்ற அணுகுண்டுகள் என்றைக்காவது நம் மீது போடப்படுமா? குண்டடிப்பட்டு ஜனங்க சாகின்ற பொழுதும் வெடி சத்தத்தையும் விமான சத்தத்தையும் கேட்கும்போது மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடும் பொழுதும் அந்த ஆயுதங்களை அனுப்புகிறவர்கள் நினைக்கிறார்கள், கடவுள் நம் பக்கம்தான் இருக்கிறாரு, அதனால தான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறார். நாம் துப்பாக்கி எடுத்து சுடுவதை வேடிக்கை பார்த்து கைத்தொட்டி கொண்டிருக்க கடவுள் ஒன்றும் கொடுமையானவர் அல்ல. கடவுள் கொடுமையால் உருவான வலிகளை புரிந்து கொள்கின்றவர், அந்த வலிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர். கடவுள் அங்கே பதறி ஓடுகிற மக்களுக்குள் ஒருவராக தன் உயிரை பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார். அன்பு இல்லாத உலகம் கடவுளுடைய கையிலும் வன்முறையை கொடுக்க முயல்கிறது. வன்முறை வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், அன்பு போதும். நம்மை போல பிறரை நேசிக்கிற அன்பு போதும். அந்த உலகில்தான் கடவுள் சந்தோஷமாக இருக்கிறார். அந்த உலகை உருவாக்குவதற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.